பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தினுடைய கடைசி பாகம் இப்படியாக சொல்லுகிறது: என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் நீதியுள்ள கரம், அவருடைய கரம் வல்லமையுள்ள கரம், அவருடைய கரம் நமக்காக யுத்தம் செய்கிற கரம். கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன், என்னுடைய வல்ல கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் தாங்குகிறான்னு சொல்லி பல விஷயங்களை குறித்து பரிசுத்த வேதாகம் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நாம் சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், நல்ல மனுஷனை கர்த்தர் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையா, கர்த்தர் அவனை தாங்குகிறாராம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்னும் மத்தேயு சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரம் நாம் 31ஆம் வசனத்தில் கர்த்தர் ஒருவனை தன்னுடைய கையை பிடித்து தூக்கி எடுக்கிறதை, தம்முடைய கரத்தினால் அவனை தாங்கி பிடித்து தூக்கி எடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். யார் என்று சொன்னால் பேதுரு. அவருடைய சூழ்நிலை என்னவென்று சொன்னால், அவர் நடந்து கொண்டிருந்ததான தண்ணீரில் அவர் மூழ்க ஆரம்பிக்கிறார். மூழ்கி போய் கொண்டிருந்த அவர் கர்த்தரை நோக்கி கூச்சலிடுகிறார். ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி அவன் கூப்பிட்ட பொழுது, கர்த்தர் என்ன நீ விசுவாசிக்கல, நான் உன்னை தூக்க மாட்டேன், நான் உன்னை தாங்க மாட்டேன், நீ அப்படியே மூழ்கி போயிருன்னு சொல்லி அவர் அப்படியே விட்டு விடவில்லை. மூழ்கி போய் கொண்டிருந்ததான பேதுருவை கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே தாங்கினார், கை தூக்கி நிறுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மூழ்கி போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே நான் மூழ்கி போய் கொண்டிருக்கிறேன் ஐயா, ஆண்டவர் நான் சுற்றிலும் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் நிமித்தமாக, போராட்டங்கள் நிமித்தமாக நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, ஆண்டவரே நீர் என்னை தாங்க மாட்டீரோ என்று சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ? கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ தள்ளப்பட்டாலும் நீ மூழ்கி போய் கொண்டிருந்தாலும் நான் உன்னை என் வலது கையினாலே நான் உன்னை தாங்குவேன், நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுரு ஏன் மூழ்க ஆரம்பிக்கணும், அவர் ஏன் மூழ்கி போக ஆரம்பித்தான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் எப்பொழுது தன்னுடைய பார்வையும் சிந்தையும் இயேசுவை விட்டு திருப்பினாரோ, ஆண்டவரை போல் அவரும் கடல் மேலே நடக்க ஆரம்பித்தார். ஆண்டவரை உண்மை போல நானும் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டார். இவர் இயேசுவை பார்த்து கொண்டே, இயேசு வா என்று சொன்னபொழுது இவர் இயேசுவை பார்த்து கொண்டே நடக்க ஆரம்பித்தார். இயேசுவின் மீது தன்னுடைய பார்வையும் சிந்தையும் இருந்த வரைக்கும் அவருக்குள்ள அவிசுவாசம் மரல, பயம் மரல, அவர் மூழ்கி போகலை. ஆனால் எப்பொழுது இயேசுவை விட்டு தன்னுடைய பார்வையையும் சிந்தையையும் திருப்பி சுற்றிலும் இருக்கக்கூடியதான காற்றையும் கடலையும் அலைகளையும் பார்த்தாரோ, தனக்கு முன்பாக இருக்கக்கூடிய இயேசுவை அவர் மறந்து போனார். அந்த காற்றும் கடலும் அவருக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வருகிறது. அந்த காற்றையும் கடலையும் தன் வாயின் வார்த்தையால் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் தனக்கு முன்பாக இருக்கிறதை மறந்து போனார். உடனே பயம் அவரை ஆட்கொள்ளுகிறது. அந்த பயம், அந்த அவிசுவாசம் அவரை மூழ்கடிக்க ஆரம்பிக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தையை இயேசுவின் மீது நாம் வைக்கிறதில்லை. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் மீது தான் நாம் வைக்கிறோம். ஐயோ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை, என்னுடைய போராட்டம் என்று சொல்லுகிறோமே தவிர, என்னுடைய தேவன் என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்ய மறந்து விடுகிறோம். நாம் அதை அநேக நேரத்தில் நாம் நினைவில் கொள்ளுகிறதில்லை. அது நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் நீண்டு கொண்டே போகிறது. ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார், உன் பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று உன் தேவனிடத்தில் சொல்லாத, உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை உன் பிரச்சனைகளிடத்தில் சொல்லு என்று சொன்னார். அன்பான என் பிள்ளைகளே, ஆனால் நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? எல்லாவற்றையும் தலைகீழாய்த்தான் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், என் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். பிரச்சனைகள் உன்னை மூழ்கடிக்கிறதா மகனே மகளே? கடன் பாரங்கள் உன்னை மூழ்கடிக்கிறதா மகனே மகளே? மனுஷர்கள் உன்னை மூழ்கடிக்கிறார்களா? நான் உன்னை மூழ்க விட மாட்டேன். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன், கை தூக்கி நிறுத்துவேன், நீ மூழ்கி போவதில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மூழ்கி போய் கொண்டிருந்த பேதுருவை தம்முடைய கரத்தினாலே தாங்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்லி ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன்,
ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் ஆண்டவர் மூழ்கி போய் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ, தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை நீர் உம்முடைய கரத்தினாலே தாங்குகிற தேவனாக இருக்கிறபடி நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு மூழ்கி போய் கொண்டிருந்த பேதுருவை தூக்கி எடுத்தீர், தாங்கினீர் ஆண்டவரே. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே அப்பா அவிசுவாசத்தினால, சந்தேகத்தினால, பயத்தினால் ஆண்டவரே அப்பா தன்னுடைய பார்வையில் சிந்தை உண்மை விட்டு திருப்பி பிரச்சனைகளை பார்த்ததுனால மூழ்கி போய் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை தகப்பனே நீர் கை தூக்கி எடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே அவர்களை ஆண்டவரே மூழ்கி போகாதபடிக்கு நீர் தாங்கும்படியா ஜெபிக்கிறேன். தகப்பனே அவர்கள் ஆண்டவரே பிரச்சனைகள் எல்லாவற்றிலையும் ஆண்டவர் ஜெயம் கொண்டு அவர்கள் முன்னேற கட்ட உதவி செய்வீராக. ஆண்டவர் இன்று முதல் தங்களுடைய சிந்தையும் பார்வையும் உம்மீது மட்டும் ஆண்டவர் வைக்க கர்த்தாவை கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.